உங்கள எத்தனை பேர் ஒரு கல்யாண மண்டபம் கட்டி விடணும், பெட்ரோல் பங்க் வைக்கணும், இல்ல ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டி விட்டு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இந்த எல்லா பிசினஸுமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். கிளாம்பாக்கம்ல ரெசிடென்ஷியல் லேண்ட் என்ன ரேட்டுக்கு போகுதோ அதே ரேட்டுக்கு ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இப்ப சேலுக்கு வந்திருக்கு. ஒரு ஆன் ரோட் டச்சில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு கமர்ஷியல் லேண்ட். ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 2.8 கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. ஊரப்பாக்கம் டு ஆதனூர் போற ரோட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி. கிளாம்பாக்கம்ல இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்கு. கிளாம்பாக்கத்தோட டெவலப்மெண்ட் நான் சொல்லி தெரியணும் அப்படின்றது இல்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும். கிளாம்பாக்கம் வந்த அப்புறம் வேற லெவல் மேசிவ் டெவலப்மெண்ட். இங்க வந்து தியேட்டர் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், நியூ ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், மெட்ரோ வரப்போகுது ஃபியூச்சர்ல. ஃபியூச்சர் கோயம்பேடுன்னு சொல்லலாம் இந்த ஒரு கிளாம்பாக்கத்தை. இது ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா 50 ஃபீட், லென்த் வந்து பாத்தீங்கன்னா 135. இது இல்லாம பேக் சைடுல வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 7600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இருக்கு. பஸ் போயிட்டு வர ரோட்டு மேலே தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில நீங்க ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி கட்டி விடலாம், இல்ல பெட்ரோல் பங்க் கட்டி விடலாம், இல்ல அபார்ட்மெண்ட் மாதிரி கூட நீங்க கட்டி விட்டா நல்ல ஒரு ரெண்டல் இன்கம், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு லொகேஷன் தான் இது. இது லேண்ட் அப்ரூவல் எடுத்துட்டீங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவல், பட் ஸ்டில் இதுக்கு பேங்க் லோனும் பண்ணி தராங்க. இங்க பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5500 பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க. இதுமே வந்து பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ கமெண்ட்ல வந்து மேப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த சைட்டோட எக்ஸாக்ட் மேப் லிங்க் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன்.